இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்கள் பிரெயினை நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பிக்கஸ்ட் எனிமி உங்கள் பிரெயினாக கூட இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், பிரெயின் நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பல நேரத்தில் அதே பிரெயின் தான் நம்ம லைஃப்பை ஸ்லோவாக ஸ்பாயில் பண்ணுது. ஓவர் திங்கிங், பயம், நெகட்டிவிட்டி, இது எல்லாத்துக்கும் ரூட்டு நம்ம பிரெயின் தான். ஓவர் திங்கிங் ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நடக்காத ப்ராப்ளமை நடந்த மாதிரி யோசிக்கிறதுனால என்ன நடக்கும்? அவன் என்ன நினைப்பான்? ஃபெயிலியர் ஆகிடுவோமோ? இது எல்லாமே நம்ம பிரெயின் க்ரியேட் பண்ணுற ஃபேக் சினிமா தான். பிரெயினுக்கு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது ரியாலிட்டி இல்லை, இமேஜினேஷன் மட்டும்தான். ஓவர் திங்கிங்னா என்ன? நடக்காத பயத்தை ரியல் ப்ராப்ளமாக மாற்றுறது தான் ஓவர் திங்கிங்னு சொல்லுறாங்க. பயம் நமக்கு வெளியிலேருந்து வரல, பயம் நம்ம பிரெயினில் தான் உருவாகுது. டார்க் ரூமில் தனியாக இருக்கும்போது ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலும் நம்ம ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகும். அது பேயும் இல்லை, நமக்கு டேஞ்சரும் இல்லை, ஆனால் நம்ம பிரெயின் அலர்ட்னு சிக்னல் கொடுக்கும். பிரெயினோட ஒரு பார்ட் இருக்குது, அதை அமிக்டலான்னு சொல்லுவாங்க. அது எப்போ டேஞ்சர்னு ஃபீல் பண்ணுதோ அப்போ லாஜிக்கை ஆஃப் பண்ணிடும், பயத்தை ஆன் பண்ணிடும். அதனால தான் ஒரு சில நேரத்தில் நமக்கு தேவையில்லாத பயம் வருது. நெகட்டிவ் மெமரி, 10 நல்ல மெமரிஸை விட ஒரு பேட் மெமரி தான் பிரெயினில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? பிரெயின் ஒரு சர்வைவல் மிஷின். இது நடந்துச்சு மறந்துட்டா என்ன ஆகும்னு நினச்சி பேட் மெமரிஸை டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால தான் பல வருஷம் கழிச்சும் ஒரு இன்சல்ட், ஒரு ஃபெயிலியர் நம்ம மைண்டில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. லேசி பிரெயின், இது ஷாக்கிங் ஃபேக்ட். பிரெயின் ரொம்ப லேசி. அது எனர்ஜியை சேவ் பண்ண ட்ரை பண்ணும். சேஞ்ச் வேணும்னா நியூ எஃபர்ட் வேணும். எஃபர்ட்னா எனர்ஜி வேஸ்ட். அதனால தான் பிரெயின் சொல்லும், இப்படியே இருந்துடலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், கம்ஃபர்ட் ஜோனே நமக்கு போதும்னு. நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணி க்ரோத் பண்ண ட்ரை பண்ணும்போதும் உங்கள் பிரெயின் உங்கள் கூடயே சண்டை போடும். ட்ரூத், உண்மை என்னென்னா, பிரெயின் நமக்கு எனிமி இல்லை. ஆனால் நம்ம பிரெயினை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். பயம், ஓவர் திங்கிங், டவுட் எல்லாமே பிரெயினோட டூல்ஸ். பிரெயினை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்ட மாதிரி. இப்போ சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் உங்கள் பிரெயின் உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கா? இந்த வீடியோ ரிலேட் ஆகியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஷாக்கிங் ஃபேக்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.